ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்சுவலா லோக்கல் விசிட் கேம்பெயின், அதாவது கூகுள் அட்ஸ் எப்படி வந்து லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின் ரன் பண்றது. ஸோ இது ரன் பண்றதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த ஆட் எப்படி ரன் பண்ணணும், ஸோ பிசிக்கலா ஸ்டோர் வச்சிருக்கவங்க இந்த ஆட் ரன் பண்ணலாமா வேணாமா, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுள் அட்ஸ்ல வந்து இந்த லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின் ட்ரை பண்றதா இருந்தா சோ கண்டிப்பா சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உங்களோட பிசிக்கல் ஸ்டோர்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிளஸ் உங்களோட சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதா மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இதோட பிளேஸ்மெண்ட் எங்கெல்லாம் வரும் சொல்லி நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, நிறைய ரன் பண்ணிருப்பாங்க. சோ உங்களோட யூடியூப்லயும் ஷோ ஆகும், அப்புறம் டிஸ்பிளே கேமரா ஷோ ஆகும், உங்களோட மேப்ல ஷோ ஆகும், உங்களோட சர்ச்ல ஷோ ஆகும், அண்ட் பிசினஸ் ப்ரொஃபைல ஷோ ஆகும். இதுதான் வந்து இதோட ஆட் பிளேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தா கேட்லாக வந்து உங்களோட கூகுள் மை பிசினஸ்ல ஆட் பண்ண முடியும். அங்கேயே சேல்ஸ் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க கூகுள் மை பிசினஸ் கம்பல்சரி வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். அது கண்டிப்பா வெரிஃபை பண்ணிருக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் பிளஸ் உங்களோட கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின் ட்ரை பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால ட்ரை பண்ண முடியாது. இல்ல நான் வந்து மல்டிபிள் லொகேஷன்ல வந்து என்னோட ஸ்டோர் வச்சிருக்கேன், ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஸ்டோரும் ஒரே மெயில் கனெக்ட் பண்ணி தான் உங்களால் ஈஸியா வந்து இந்த இந்த லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின் உங்களால் ட்ரை பண்ண முடியும் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்ண சொல்லுங்க, லைவா டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாரும் கூகுள் ஆட்ஸ் தெரியும். ஸோ google.com போயிடுங்க. பிளஸ் அங்க வந்து இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், கூகுள் ஆட் சீரிஸ் நிறைய பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் டேரக்டா வந்து எப்படி ரன் பண்ண போறதா சொல்ல போறேன். உள்ள இருக்கிற டீட்டெயில சொல்ல மாட்டேன், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம சேனல்ல பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ எண்டப்தா எல்லாருமே சொல்லிட்டோம். இப்போதைக்கு நம்ம எப்படி ரன் பண்றது மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஸோ நியூ கேம்பெயின் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காட்டும், லோக்கல் ஸ்டோர் விசிட் அண்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் தான் எனேபிள் ஆகும். டிஃபால்ட் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது மட்டும் எனேபிள் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட் டைரக்ஷன், அதாவது உங்களோட கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட்டை கூகுள் அட்ஸ் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருந்தா இந்த கோல் வந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்துடும் கைஸ். இன்கேஸ் நீங்க லிங்க் பண்ணலாம் என்ன நடக்கும்னு சொல்லி லைவா காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கூகுள் மை பிசினஸையும் கூகுள் அட்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோட லிங்கோட அந்த இது வந்து இங்க ஷோ ஆயிடும் உங்களுக்கு. அதாவது உங்களோட கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து இங்க ஷோ ஆயிடும். பிளஸ் டைரக்டா உங்களோட வெப்சைட் யூஆர்எல், அதாவது ஃபைனல் யூஆர்எல் இருந்தா அதை நீங்க கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கூகுள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது ஒன்று எடுத்துறேன், ஏதோ ஒரு யூஆர்எல் எடுத்து ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கோல்ல என்னோட டைரக்ஷன்ல, அதாவது கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். இது என்ன கேம்பெயின், லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயின் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ லோக்கல் ஸ்டோர் விசிட் கேம்பெயின் கொடுத்து கேம்பெயின் நேம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா சில அசெட்ஸ் எல்லாம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ பிட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பிட்டிங் செட் பண்ணும். மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணியிருந்தா, அதாவது நீங்க ஆல்ரெடி உங்க பிசினஸ்க்கு கூகுள் ட்ரை பண்ணியிருந்தா கன்வர்ஷன் வேல்யூ ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் டைரக்டா கன்வர்ஷனே போங்க. இல்ல வந்து காஸ்ட் பர் கன்வர்ஷன் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். கஸ்டமர் அக்யூசிஷனும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். டைரக்டா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தா கேம்பெயின் செட்டிங்ஸ்ல உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. இங்க ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் அசெட், அதை வந்து ரெண்டுமே டிஃபால்ட்டா செக் ஆகிருக்க செக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் அசெட்டும் ஃபைனல் யூஆர்எல். இது ஏன் செக் பண்ண சொல்றேன்னா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ஏஐ மூலமா அதுவே மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து கிரியேட் அசெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அசெட் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆன்ல வச்சுதான் பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மோர் செட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய செக்ஷன்ல பேசியிருக்கோம், நிறைய கூகுள் ஆட்ஸ்ல பேசியிருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா தான் என்னோட ப்ரீவியஸ் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் போய் செக் பண்ணி பாருங்க. டைரக்டா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்க தான் அசெட் குரூப், இங்க தான் நம்ம மேக்ஸிமம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அசெட் குரூப்ல உங்களோட அசெட் குரூப்போட நேம் செட் பண்ணிட்டு உங்களோட ஃபைனல் யூஆர்எல் கரெக்டா பேஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அசெட் ஜென்ரேஷன் கொடுத்துருவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசெட் கிரியேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃபால்ட்டா உங்களோட பிசினஸ்ல நான் இப்போ கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் பேஸ் பண்ண வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி அதுவே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அதாவது என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணுவோம். இங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் கரெக்டா டிஸ்பிளே இருக்கா பாருங்க. இல்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான ப்ராடக்டே இருந்தா அதை டைரக்டா நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ டைரக்டா ஆட் பண்ணும்போது ஸ்கின் சொல்லிட்டு ஜஸ்ட் ஆட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்க டைரக்டா ஆட் பண்ண முடியும் கைஸ். ஸோ உங்களுக்கு தேவையானதை உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டைரக்டா ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் அதை பத்தி ஒரு யூனிக்கான யூஎஸ்பி பாயிண்டை இங்க மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்டை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட
வெப்சைட்ல இருக்க அதர் யூஆர்எல் டிடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவை இருந்தா எனேபிள் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு ஃபேஸ்புக் சைட்ல யாரும் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம். இப்போது நான் வெப்சைட் மட்டும் பேஸ் பண்ணி ரன் பண்றேன். ஸோ என்னோட அசெட்டை வந்து ஜென்ரேட் அசெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கெட் பண்ண அசெட்டோட எனக்கு தேவையான சில கண்டென்ட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அசெட் குரூப்ல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த அசெட்ஸ். இந்த அசெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஹெட்லைன்ஸ் ஒன்று இருக்கும், லாங் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் இமேஜ் வேரியேஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகோ இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு பிசினஸ் நேம் இருக்கும், ஸோ அப்புறம் வீடியோஸ் இருக்கும், அப்புறம் கால் டு ஆக்ஷன். இந்த செக்ஷன் தான் நீங்க ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அங்க எனேபிள் பண்ணி அந்த கேம்பெயின் செட்டிங்ல ஏஐ நம்ம எனேபிள் பண்ணிருப்போம். அந்த ஏஐ எனேபிள் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலாம், இங்க ஜென்ரேட் ஹெட்லைன்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மினிமம் 10 to 15 ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ 10 to 15 ஹெட்லைன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து லாங் டிஸ்கிரிப்ஷன், ஸோ லாங் ஹெட்லைன் சொல்லுவாங்க. ஸோ லாங் ஹெட்லைன் வந்து மினிமம் 5 யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணா நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க உங்க பிசினஸ்க்காக ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், லாங் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா டைரக்ட் நீங்க அதை அப்லோட் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு எதுக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணா உங்களுக்கு டெமோ கார்டு தான் ஏஐ யூஸ் பண்றேன். அதர்வைஸ் நீங்க வந்து உங்க பிசினஸ் ஆல்ரெடி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், லாங் டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன்ஸ் எல்லாம் யூஸ் ஆல்ரெடி வச்சிருந்தா டைரக்ட் நீங்க அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வேரியேஷன், டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 5 வரையும் டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணலாம், அதை அப்லோட் பண்ணுங்க. இமேஜ் வெரிஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 இமேஜஸ் உங்களால அப்லோட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்ணுங்க. சைஸ் வந்து ஸ்கொயர்ல, வெர்டிகல், அப்புறம் 3:4, 1:1, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த வேணா நீங்க அப்லோட் பண்ணலாம். 20 வேரியேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அப்புறம் லோகோ, மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு லோகோ தான் யூஸ் பண்ணுங்க. அந்த ஒரு லோகோ எக்ஸாக்டா அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு லோகோ கார்னர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உங்க எக்ஸாக்ட் பிசினஸ் நேம், வெரிஃபைடு பிசினஸ் நேம் கொடுங்க. உங்க வீடியோஸ், அதாவது ஆல்ரெடி யூடியூப்ல உங்ககிட்ட வீடியோஸ் இருக்குன்னா டைரக்டா நீங்க வீடியோஸ் கிளிக் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணி உங்களால ஆட் பண்ண முடியும். அப்படி இல்ல டைரக்டா இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஆட் பண்ண போறேன், டைரக்டா அந்த வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணி ஆட் பண்ணலாம் கைஸ். கால் டு ஆக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கும். அதை நீங்க மேக்ஸிமம் கிளிக் பண்ணி கான்டாக்ட்ஸ் தான் மாத்திக்கங்க. இங்க மோர் அசெட் டைப் அண்ட் மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷன் ஒண்ணு இல்ல, டிஸ்பிளே பார்த்து தான் செலக்ட் பண்றது. அதான் உங்க யூஆர்எலோட பக்கத்துல ஒரு யூஆர்எல் போடுறது. சோ மோர் அசெட் டைப் உங்களுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா டிஸ்பிளே பண்ண வேணும் அப்படின்னா நீங்க மோர் அசெட் டைப் கிளிக் பண்ணலாம். அதாவது என்னோட வெப்சைட் நிறைய பேஜஸ் இருக்கு, நான் அதெல்லாம் சைட் லிங்க்ஸ் ஆட் பண்ண போறேன்னா ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட யூஎஸ்பி பாயிண்ட் இருக்குன்னா அதை நீங்க கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலாம். இல்ல போன் நம்பர் ஆட் பண்ண போறீங்க ஆட் பண்ணலாம். இல்ல ப்ரொமோஷன் ஏதாச்சும் பண்ண போறேன் அதை பண்ணலாம். இப்போதைக்கு நான் இது ரெண்டுமே நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் நீங்க இருக்கிறத வச்சு மேல இருக்கிற நீங்க ஃபார்ம் இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணா போதும். ஸோ 15 ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க, லாங் ஹெட்லைன் ஒரு 5 யூஸ் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் 5 யூஸ் பண்ணுங்க, இமேஜ் 20 யூஸும் மேக்ஸிமம் 20 யூஸும் அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் லோகோஸ் கம்பல்சரி உங்ககிட்ட ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பிசினஸ் நேம், வெரிஃபைடு பிசினஸ் நேம் கொடுங்க. வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் 5 அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் அப்லோட் பண்ணாவே போதும், உங்களுக்கான ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆகும் கைஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் அட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அப்புறம் சிக்னல்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து இப்பதான் புதுசா கூகுள் அட்ஸ் கொண்டு வந்த பீட்டா வெர்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்க லேண்டிங் பேஜ்ல இல்லாத, இல்ல அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வெப்சைட் இல்லாத சில முக்கியமான டீடைல்ஸ் ஏதாச்சும் நீங்க கொடுக்கறதா தான் இங்க டைரக்டா கொடுக்கலாம். இது நீங்க பேசஸாவும் யூஸ் பண்ணலாம். அதாவது சில பேர் ப்ளீஸ் அவாய்ட் திஸ் கஸ்டமர் அந்த மாதிரி பேசஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கண்டென்ட் இருப்பேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். ஸோ உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். அதாவது டிஸ்பிளே இல்லாத ஏதாச்சும் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ண விரும்புனா அதை நீங்க இங்க கொடுக்கலாம் கைஸ். ஆடியன்ஸ் சிக்னல், இந்த ஆடியன்ஸ் சிக்னல் பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் சிக்னல் ஒண்ணு இல்ல, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தான் இங்க சூஸ் பண்றது. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம் நம்ம? ஸோ அடிஷனல் செட்டிங், ஆல்ரெடி உங்ககிட்ட வெப்சைட்ல டேட்டா பேஸ் இருக்கு, நீங்க ஆல்ரெடி வெப்சைட்ல வந்து கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கஸ்டமர் தான் நீங்க ரீ மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, அந்த கஸ்டமர் தான் மார்க்கெட்டிங் பண்ண போனா உங்களோட டேட்டா டைரக்டா நீங்க ஆட் பண்ணலாம். அதர்வைஸ் அடிஷனல் செட்டிங்ல போயிடுங்க. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெமோகிராபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் டெமோகிராபிக்ஸ் ஏஜ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, மேலா ஃபீமேலா அதை பண்ணுங்க. ஆடியன்ஸ் நேம் நீங்க ஏதாச்சும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், லோக்கல் ஸ்டோர் விசிட். ஸோ லோக்கல் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்போதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேம்பெயினை செட் பண்றதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பார்த்து எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கரெக்டா செட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு சும்மா உங்களுக்கு அப்லோட் பண்ணி நீங்க வந்து கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். உங்களால மினிமம் அமௌண்ட் வந்து 800 ருபீஸ்ல வந்து உங்களால லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ 800 ருபீஸ்ல உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம இங்க எனக்கு ரெக்கமெண்ட் வந்து 2000 3000 காட்டுது. எனக்கு வீக்லி வந்து 17 கன்வர்ஷன் காட்டும். ஸோ இங்க கன்வர்ஷன் சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸோ யாராச்சும் உங்களோட கூகுள் மேப்பை கிளிக் பண்ணாலோ, இல்ல டைரக்டா கான்டாக்ட் அதாவது கால் பண்ணாலோ, இல்ல டைரக்டா யாராச்சும் உங்களோட கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணாலோ அதை வந்து ஒரு கன்வர்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது கால் வருதா, இல்ல அவங்க டைரக்ஷன் உங்களுக்கு லோக்கல்ஸ் ஒரு விசிட் வந்தாங்களா வராங்களா அதெல்லாம் செகண்டரி. பட் கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டைரக்ஷனை கிளிக் பண்ணாவே அது ஒரு கவுண்டா கன்வெர்ட் பண்ணும்.
இதை எப்படி மெஷர் பண்றது? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நிறைய இடத்துல டிஸ்பிளே ஆகுது. யூடியூப்ல டிஸ்பிளே ஆகுது, கூகுள் மேப்ல டிஸ்பிளே ஆகுது. சோ டைரக்ஷன் பட்டன் கிளிக் பண்றாங்களா, கால் பட்டன் கிளிக் பண்றாங்க. இதை எப்படி ட்ராக் பண்றதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். சோ இன்னைக்கு வீடியோல எப்படி இந்த கேம்பெயினை செட் பண்ணணும், எப்படி பட்ஜெட் செட் பண்ணணும் சொல்லி ஓரளவுக்கு கிளீனா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடுங்க. இதுதான் இந்த கேம்பெயின் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது மினிமம் 24 ஹவர்ஸ் எடுக்கும். சோ ஆல்ரெடி நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணா வித்தின் 1 or 2 ஹவர்ஸ் இது ஆக்டிவ் ஆயிடும். அவ்வளவுதான் guys. இதுதான் வந்து லோக்கல் ஸ்டோர் கேம்பெயின். இதை எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன். சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாவது டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பை பாய்.